மறுபடியும் கொண்டு வர. அதனால எதிர்பார்க்காட்டி நீ செய்த நன்மை உனக்கு திரும்பி வரும். அதனால பேசுறது நன்மை செய்கிறதுலே சோர்ந்து அல்லது ஓய்ந்து போகாதீங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் அந்த ஏற்ற காலத்தை அறுவடை திரும்பி வர போகிறது. நீ தீமையை பேசி இருந்தா, மற்றவர்களோடு நீ கோபமாய் பேசி இருந்தா, என்று சொல்றது கடும் சொற்கள், இனிய சொற்கள் மற்றவருடைய உள்ளத்துக்கு இனிப்பு. கசப்போட இருக்கிறவன் நீ பேசுற இனிய சொல் இனிப்பு. ஆக நாம பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கும் நஞ்சா போகாது. நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நம்முடைய ரட்சகருடைய பிள்ளைகள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இனிய சொற்கள். அது மற்றவருடைய உள்ளத்துக்கு தேனை போலவும், மற்றவருடைய எலும்புகளுக்கு அது மருந்தை போலவும் மாறிவிடும். நாங்கள் போரெடுத்து மக்களுக்கு சொல்ற வார்த்தைகள் மிக கவனம். மற்றவர்கள் பேசும் பொழுது பெற்றோருடைய உறவுகளுடைய யாரோடைய பேசும்பொழுது நாம் பேசுகிற கடுமையான வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை ஈட்டி போல குத்தும். தேவன் அதை உனக்கு திருப்பி தருவார். திருப்பி தர எங்க எப்பவும் அப்படி கிடைக்கும் தெரியுமா? வேதம் என்ன சொல்றது? அணுகி குலுக்கி சரிந்து விடும்படி என்ன செய்வாங்க? மடியில போடுவாங்க. நன்மை இந்த வருஷம் உனக்கு வருதுன்னு சொன்னா அது போன வருஷம் நீ விதைச்சது, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வருஷம் நீ நன்மை அறுக்க வேண்டும் என்று சொன்னா சோர்ந்து போகாம இடத்துல நன்மை செய்யறதுல, நன்மையை பேசுறதுல. மற்றோடு பேசும் பொழுது நம்முடைய வார்த்தை நான் கற்றுக்க ஆண்டவரே, நான் இவ்வளவு தவறு பண்ணுறோம், நான் கடுமையா எதிரோட பேசுறோம். மற்றவர்களுக்கு பிழைகளை திருத்தும் பொழுது கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மற்றவருடைய பிழைகளை நீ திருத்தும் பொழுது கூட எப்படி பேசணும் எதிர்பார்க்கிறார்? நன்மையாய் பேசு. உன்னுடைய வாய் அது எப்படி இருக்க வேண்டுமா? இனிமையான, உன்னுடைய உள்ளத்திலே அது இனிக்கிறதா இருக்கத்தக்கதாக பேசு. ஏனென்றால் நம்முடைய வார்த்தை மிக முக்கியம். ஏனென்றால் அது மற்றவருடைய உள்ளத்தை ஆற்றும், மற்றவருடைய எலும்பையும் குணமாக்கும். ஆனால் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனால இனிய சொற்கள் மிக முக்கியம். நாம யாரோட பேசணும்? சட்டை கூடாது எல்லாம் சட்டை குடி ஆகு எல்லாம் நிப்பாட்டுவோம். ரெண்டு வார்த்தை சொன்னா அடிச்சு போகணும். வீட்டுல யாரும் வீட்டுல யாரும் பேசல. டே அப்பா கோபம் வந்து பைபிள் எடுத்து படி. அப்பா கோபம் இருந்தது. இப்ப நீ பைபிள் படிக்காடி இப்ப உனக்கும் இப்ப அம்மாவுக்கு விழுந்துருது. அடுத்த ஆறு கூட போகுது, இவருக்கு விழ போகுது. அதனால அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. அதனால எல்லாரும் கப்சி பாயிடுது. ஒரு தடவை கலைக்க கூடாது, அசையக்கூடாது, மூச்சை மட்டும் விடுங்க, எல்லாரும் ஜீவன். அப்படி கிட்லர்களாக இருக்கிற அநேக தகப்பன்மார் நம்ம போல உண்டு இல்லையா? ஆண்டவருடைய சொல் அது இனிமையா இருக்க வேண்டும். நீ திருத்தம் சொல்லலாம், புத்தி சொல்லலாம், ஆனால் இனிமையா இருக்க வேண்டும். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பேசும்பொழுது நீ கடுமையா பேசாதே. ஒன்று, இரண்டாவது அது மற்றவர்களுக்கு மறந்தாய். அதனால அவர்களுக்கு நாம பேசும் பொழுது கேட்க ஆசையா இருக்க. அவர் போன் எடுத்து பேசினார், எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும் போல இருக்குது. இந்த மனுஷன் போன் எடுத்து பேசினா எப்ப வைக்க வேண்டும்? காரணம் நம்முடைய கடுமையான கொடுமையான கசப்பான சொற்கள். கவனமாயிருங்க. இதை நான் பேசணும் நினைக்கல. ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு கண்ணீரும் அகப்படக்கூடாது. இந்த வருஷம் நான் கடுமையா யாருக்காவது நான் விதைக்கிறேன், அடுத்த வருஷம் எனக்கு கடுமையா வரும். நான் ஐயோ ஆண்டவரே, இது என்ன கொடுமை, என்ன பாடு ஆண்டவரே, என்ன இப்படி திட்டுறாங்க. ஓனர் எப்படி திட்டுறான்? ஒரு நாள் கூட இப்படி திட்டதில்லை. கண்ட வார்த்தைகளால் எல்லாம் திட்டுறான், வேதனைப்படுத்துறான், எனக்கு அப்படி சொல்றான், இப்படி சொல்றான். நான் இதுக்கு ஒரு பிள்ளையும் சொல்ல இல்லை. இது சாத்தாண்ட வேலை, ஆற்ற வேலை, சாத்தாண்ட வேலை என்று நாம் முடிவெடுத்துருவோம். ஆண்டவர் நீ விதைச்சதை, நீ நன்மையை விதைச்சிருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ திறந்த வாசல் வைக்கிறாங்க, ஒருவர் அதை கூட்ட என்ன ஒன்று உன்னுடைய ஜெபங்களுக்கு திறந்த வாசல். நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் திறந்த வாசல். இரண்டாவது நீ வரும்பொழுது உனக்கு திறந்த வாசல். இந்த சபைக்கு திறந்த வாசல். பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த வார்த்தை தேவன் சொல்ல திறந்த வாசல். ஜெபத்துக்கு திறந்த வாசல். உன்னுடைய துதிகள் பாடல்களுக்கு திறந்த வாசல். உன்னுடைய வருகைக்கும் திறந்த வாசல். அவர் நம்மை வரவேற்கிறார். திறந்த வாசல். ஸ்தேவானை வரவேற்றது போல வாசலை திறந்து நம்மை வரவேற்கிறது அந்த வாக்கு தத்தம். அதனால தேவன் நம்ம ஒரு சின்ன காரியங்களையும் அகப்பட்டு விடக்கூடாது.
வார்த்தையில் ஒரு நாள் கடினமான அல்லது நஞ்சான ரெண்டு விதம். ஒன்று இனிமையா பேசுறது, இன்னொன்று நஞ்சா பேசுறது. நாங்க பேசுற பேச்சுல அவர் சாப்பிட்ட கோப்பை அப்படியே வச்சுக்குவார். அவ்வளவு கடுமையான வார்த்தை அப்படியே வச்சுட்டு நம்ம நல்லா இருந்த மனுஷன் அப்படியே போய் படுத்துறோம். ஏன் யாரும் பேசின பேச்சு அவருடைய உள்ளத்தை குத்தி விட்டது, அவன் எலும்பை உடைத்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள். நீங்க பேசும் பொழுது, நீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது எப்படி சொல்லட்டா? மிகவும் இனிமையா, மிகவும் மெதுமையா, மிகவும் பதுமையா. நீங்க புத்தி சொல்லலாம், தவறு இல்லை. மிகவும் இனிமையாய், மிகவும் பெருமையா, மிகவும் பொறுமையா, மிகவும் மெதுமையா அவர்களுக்கு புத்தி சொல்ல கடமை என்றால் நாம் எதை விதைக்கிறோம் அதை நாம் அறுப்போம். நான் கடமையா மற்றவர்களுக்கு புத்தி சொன்னா ஆண்டவர் நமக்கு எப்படி சொல்லுவார்? நான் எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கு விதைக்கிறவன் ஆவியின் பலனை அறுப்பான். இப்பொழுது ஆண்டவர் என்ன பேசுகிறார்? இந்த வாக்கு தத்தங்களை, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு வழி தெரியவில்லை. எப்படி பெற்றுக்கொள்வது? பாரம் பாரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. வருஷக்கணக்காக பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. நம்முடைய நம்பிக்கை என்னவாய் போய்விட்டது? அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், மழை பெய்தா இல்லையா? மழை பெய்யத்தான் பண்ணுது. தேவன் தான் ஆவிக்குரிய மழையை பெய்யப்படுகிறவர், பூமிக்குரிய மழையை பெய்யப்படுகிறவர். ஆக தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் நன்றாக செவி கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், ஒரு விவசாயி எப்படி ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து அதிலே தன் விதைகளை விதைத்து அதை பிரயாசப்பட்டு அதன் பலனை அறுத்து மகிழ்கிறானோ, அதே போலவே ஒரு தேவ பிள்ளை, அதான் விவசாயியும் விசுவாசம், விவசாயியும் விசுவாசம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையின் நிலத்திலே விதைகளான நம்முடைய வார்த்தைகளை விதைத்து அதே போலவே அவரும் அறுவடை செய்துதான் தேவனுடைய நீதி. அதனால சொன்னார், எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். வேற எந்த ஓவனும் இல்லை. எதை விதைக்கிறானோ. ஆக தேவன் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பூமியில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விதைத்து அதை அறுவடை செய்து அதிலே பிழைக்கிறது போல எல்லாம் பயன். இந்த பூமியில விவசாயம் இந்த பூமி இயங்க முடியாது. நான் எங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், ராஜ அன்மையில் இருந்தாலும் எனக்கு சாப்பிட்டதுக்கு என்ன வழி? சோறு வேணும். ஆக யாரோ ஒருவன் வயலை விதைத்து பண்படுத்தி அதிலே நெல்லை விதைத்து அதை பாதுகாத்து கிளிகள் வராமல், மிருகங்கள் வராமல், பூச்சிகள் வராமல், இரவும் பகலும் வேதம் சொல்வது போல கண்ணின் மணியை போல உடைய கண்ணை பாதுகாத்து, அதே போல வயலத்தை பாதுகாத்து அதை அறுவடை செய்து அதை துடக்கி அதை அடைத்து அவன் அழகாக பண்ணி அனுப்பினதுக்கு பிறகுதான் ராஜா என்ன செய்யறான்? 1 கிலோ பாஸ்மதி இல்லாட்டி 1 கிலோ ஏதோ ஒரு அரிசி அதை வாங்கி கொண்டு வந்து அதை அரண்மனையில வச்சு அதை அவிச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் சப்ளை பண்றாங்க. எங்க இருந்து வருது? அங்க இருந்தா வருது. அதனால அது இல்லாமல் இந்த பூமியில உயிர் வாழ்வது முடியாத காரியம். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 100க்கு 100 நான் அறுக்க வேண்டும், பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் விதைக்க வேண்டும். விதைக்காதவனுக்கு அறுக்க முடியாது, விதைக்காதவனுக்கு ஒரு பலனும் கிடைக்கும். ஆகவே ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டால் முதலாவது அவன் செய்வது, அவன் விதைக்கிறதுக்கு ஒரு நிலத்தை தேடுவான். நிலத்தை தேர்ந்தெடுத்து நிலத்தை என்ன செய்வான்? பண்படுத்துவான். நிலத்தை என்ன செய்வான்? நிலத்தை தேடி எடுத்து முதலாவது என்ன செய்யறான்? பண்படுத்துகிறான். எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே ஓசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பத்தாவது அதிகாரம் 12 வாசிக்க கேட்போம். நீங்கள் நீதி கண்டு விதை விதையுங்கள், பயன் கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் கடைசி நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்களுடைய நீதியை வர்ஷிக்க பண்ணும் மற்றும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அடுத்தது, அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள்,
பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழிகளையும் உங்கள் பராக்கிரமசாலிகளையும் திரளையும் நம்பினீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதை அறுப்பீர்கள். இங்கே சொல்லுகிறார், நீங்கள் எப்படி விதை கேட்டால் நீதிக்கன்று விதைங்க. நீங்க பொய்யை விதைத்தால், அநீதியை விதைத்தால், அதைத்தான் அறுப்பீர்கள், அதைத்தான் புசிப்பீர்கள், அதனால அழிவீர்கள். ஆகவே அவர்கள் நீதிக்கன்று விதையுங்கள். விதைக்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்யலாம்? உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. மிகவும் முக்கியம். காரணம், பண்படுத்தாத ஒரு நிலத்திலே மழை பெய்தால் என்ன நடக்கும்? பண்படுத்தாத ஒரு நிலத்திலே மழை பெய்தால் அந்த நிலத்திலே இருக்கிற எல்லா முள்ளும், எல்லா குருக்களும், நஞ்சு மரங்களும், நஞ்சு செடிகளும், அது என்னென்ன அசுத்தங்கள் எல்லாம் இருக்கோ எல்லாம் என்ன செய்யும்? முளைத்து விடும். மழை அதான் செய்யும். தேவன் மழையை இந்த பூமியில பெய்ய பண்ணின உடனே காய்ந்து புழுதி பறந்து மண் பறந்து கொண்டிருக்கிற நம்முடைய சொந்த ஊர்ல இப்படி உண்டு. தேசங்கள்லாம் மழை பெய்த உடனே காய்ந்து போய் வெறுமையா இருந்த வெக்கை வெயில் அடித்துக் கொண்டிருந்த பகுதிகள் எல்லாம் திடீரென்று முளைக்க ஆரம்பித்து எல்லாம் பச்சை பேசலாம், எல்லாம் பச்சையாகும். மழை பெய்தா நீங்க போய் பாருங்க, பச்சையா மாறி. ஆக ஒரு தரிசு நிலத்திலே, பண்படுத்தப்படாத நிலத்திலே மழை பெய்தவுடன் என்ன நடக்குது? என்ன முளைக்குது? முள்ளும் குருக்களும் அல்லது அசுத்தமான காஞ்சோரி. பின்னுக்கு பார்ப்போம், காஞ்சோரி மரங்கள், இன்னொரு சொல்ல நெருஞ்சிகள் எல்லாம் என்ன செய்வோம்? முளைக்கும். அது தீமையை நமக்கு காண்பிக்கிறது. அதாவது பண்படுத்தாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது? அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், அவனுக்குள்ள இருக்கிற தவறான விதைகள் அது முளைக்க ஆரம்பிக்கிறது. தெளிவாக பண்படுத்தாத இடத்திலே தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அது என்ன செய்யறது? அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதான அசுத்தங்களை தான் என்ன செய்கிறது? வெளியே கொண்டு வருகிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பண்படுத்தாமல் இருக்கிறபடியால் தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது, தேவ அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அவனால அவனுடைய வாழ்க்கையை அசுத்தங்கள் காணப்படுகிறபடியால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அதில் விடுதலை அடைய முடியாமல் அவனுடைய வாழ்க்கை அதுதான் அளவுபடுறது. என்ன சொன்னா, மழை அல்லது அபிஷேகம் கொடுக்க ஒரு சக்தி.